ப்ளூரிபஸ் ரீசன்ட் டைமில் எப்படா அடுத்த எபிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு என்னை ஏங்க வச்ச ஒரு சீரீஸ். லாஸ்ட் டைம் நான் இப்படி வெயிட் பண்ணி பார்த்த சீரீஸ்னால் அது செவரன்ஸ்னு ஒரு சீரீஸ். அதுவுமே ஆப்பிள் டிவி ப்ரொடக்ஷன், ப்ளூரிபஸ்மே ஆப்பிள் டிவி ப்ரொடக்ஷன். ஐ டோன்ட் நோ கைஸ், ஆப்பிள் டிவி வந்து இப்போலாம் சூப்பராக சீரீஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. செவரன்ஸ்லாம் அல்டிமேட்டான சீரீஸ். நீங்கள் செவரன்ஸ் பார்க்கல அப்படின்னா செவரன்ஸ் தயவு செஞ்சு பாருங்கள். ப்ளூரிபஸ் பார்க்கல அப்படின்னா செவரன்ஸை கூட விட்டுருங்க, ப்ளூரிபஸை தயவு செஞ்சு பாருங்கள். ப்ளூரிபஸ் வந்து சூப்பராக இருக்குது. அதோட சினாப்சிஸாக இருக்கட்டும், அது யூஸ்வலாக நீங்கள் சீரீஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பைலட் எபிசோட் இருக்கும். அந்த பைலட் எபிசோடு வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்கும். இது சீரீஸ் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். நெக்ஸ்ட் எபிசோடு போக போக தான் உங்களை பிளாட்டுக்குள்ளேயே கொண்டு போகும். ஆனால் ப்ளூரிபஸ் பொறுத்த வரைக்கும் ரைட் ஃப்ரம் தட் பைலட் எபிசோட், ரைட் ஃப்ரம் தட் ஃபஸ்ட் எபிசோட், யூஸ்வலாக ஃபஸ்ட் எபிசோட் எண்டில் தான் ஊக்கு வைப்பாங்க. ஏன்னா நீங்கள் செகண்ட் எபிசோட் பார்க்கணும்ல, ஸோ எண்டு தான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் அந்த ஃபஸ்ட் எபிசோடில் வந்து கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணணும், பிளாட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணணும், நிறைய விஷயங்கள் பண்ணணுன்றதுனால கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கும். ஆனால் ப்ளூரிபஸ் பொறுத்த வரைக்கும் அந்த ஃபஸ்ட் எபிசோடில் ஃபஸ்ட்டு மினிட்லேருந்தே க்யூரியாசிட்டி வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். சஸ்பென்ஸ் இருக்கும். ஐயோ என்ன இப்படி நடக்குது, ஐயோ அடுத்து என்ன அப்படின்னு உங்களை வந்து உள்ளே இழுத்துரும். நீங்கள் ப்ளூரிபஸ் பார்க்கல, பட் நீங்கள் பார்க்கணும், இனிமேல் தான் நான் ஃபஸ்ட் எபிசோடே பார்க்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணுறது நல்லது. ஏன்னா நான் இதில் நிறைய ஸ்பாய்லர்ஸ் சொல்ல போகிறேன். நீங்கள் ப்ளூரிபஸ் ஆல்ரெடி பார்த்துருக்கீங்க, லாஸ்ட் எபிசோட் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் வீடியோ இஸ் கோயிங் டு பி ஹைலி ரிலேட்டபிள். ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டஃப்ஸ் டு ஷேர். அண்ட் நான் என்ன நினச்சேன், ஒவ்வொரு மொமெண்ட்லேயும் நான் என்ன நினச்சேன், அதுக்கு பின்னாடி இருக்க விஷயங்கள் என்ன, ஐ எம் நாட் கோயிங் டு டீகோட் எனிதிங். ஓகேவா? இது வந்து கைண்ட் ஆஃப் ரியாக்ஷன் வீடியோ தான். ஸோ ப்ளூரிபஸில் வந்து ஒவ்வொரு எபிசோட் ரிலீஸ் ஆகும் போதும் நான் ஒரு வீடியோ போடலாம் அப்படின்னு பிளானில் இருக்கிறேன். நான் வந்து என்னோட ஹானஸ்ட் ரியாக்ஷனை சொல்லலாம், நான் என்ன நினச்சேன் அப்படின்னு சொல்லலான்னு பிளானில் இருக்கேன். ஏன்னா இந்த சீரீஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போவே எனக்கு தெரியும், ஐ கெஸ் 4th எபிசோடுன்னு நினைக்கிறேன். 4th எபிசோடா 3rd எபிசோடான்னு எனக்கு தெரியல இப்போ நான் பார்த்தது. ஸோ 4th எபிசோட்லேயே இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அன் அல்டிமேட். பிரேக்கிங் பேடை வந்து நான் இதை பார்த்ததுக்கு காரணம் சோஷியல் மீடியா பஸ்ஸு தான். சோஷியல் மீடியாவில் வந்து நிறைய பேர் இதை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க, இந்த சீரீஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. இவங்க இந்த சீரீஸ் பற்றி பேசுகிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று, இதோட கிரியேட்டர் வந்து பிரேக்கிங் பேடோட கிரியேட்டர். ஸோ பிரேக்கிங் பேட் வந்து எப்படியேற்பட்ட சீரீஸ்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த கிரியேட்டர் வந்து இன்னொரு சீரீஸ் க்ரியேட் பண்ணுறாரு அப்படின்னா அது அல்டிமேட்லி சூப்பராக தான் இருக்கும் அப்படின்னு ஒரு தாட்டு, அது ஒரு பஸ்வேர்டு. அது மட்டும் பத்தாது இல்லையா? ஒரு கிரியேட்டர் வந்து ஒரு சீரீஸை வந்து சூப்பர் ஹிட் கொடுத்துட்டாரு அப்படின்னா அடுத்த சீரீஸும் சூப்பர் ஹிட் கொடுப்பாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அது மட்டும் பத்தாது. 2வதாக பஸ்வேர்டில், ஐ மீன் இந்த பஸ்ஸில் ஆட் ஆன எலமெண்ட் என்னென்னா இந்த சீரீஸோட சினாப்சிஸ். அதாவது இந்த சீரீஸ் எதை பற்றினதுன்ற ஒன்லைனர். மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஹாப்பியாக இருக்காங்க. அந்த ஹாப்பினஸ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரே ஒரு பொண்ணு இருக்கா. இதுதான் வந்து சினாப்சிஸ். இதுதான் சினாப்சிஸாக கொடுத்துருந்தாங்க. திஸ் இஸ் இன்ட்ரிகிங், ரைட்? அதில் ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட் இருக்குது. எனக்கு ஆப்பிள் டிவி சீரீஸ்லாம் வந்து இதுதான் ரொம்ப பிடிச்சது. அவங்க எபிசோடில் மட்டும் சஸ்பென்ஸ் எலமெண்ட் வைக்க மாட்டாங்க, அவங்க எல்லாத்துலேயுமே ஒரு சஸ்பென்ஸ் எலமெண்ட் வச்சுருப்பாங்க. சினாப்சிஸ் முதற்கொண்டு அதில் வந்து சஸ்பென்ஸ் எலமெண்ட் வச்சுருக்காங்க. எல்லாரையும் கெஸ் பண்ண விடுவாங்க, மக்களை வந்து பேச விடுவாங்க. செவரன்ஸோட லாஸ்ட் எபிசோட்லாம் ரிலீஸ் ஆகும்போது நிறைய பேர் ட்விட்டரில் வந்து அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய கெஸ்ஸஸ் இருந்துச்சு. நம்மளை கெஸ் பண்ண விடுவாங்க ஆப்பிள் டிவி சீரீஸ். அதே மாதிரி தான் இதுவுமே இருந்துச்சு, இதோட சினாப்சிஸ்மே.
ஸோ இந்த சோஷியல் மீடியா பஸ்னால தான் நான் பார்க்க ஆரம்பித்தேன். இட்ஸ் நாட் லைக் அவங்க 1 சீசன் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அதை உட்காந்து நம்ம பார்க்கணும் அப்படின்னு கிடையாது. எவ்ரி சிங்கிள் வீக் எவ்ரி ஃப்ரைடே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு எபிசோடு. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வெயிட் பண்ணி பார்க்குறதோட ஃபீலிங் இருக்கு இல்லையா, அது வந்து சூப்பரான ஃபீலிங். மார்வலோட வாட் இஃப் நான் அப்படி தான் பார்த்தேன், வெயிட் பண்ணி பார்த்தேன். மார்வலில் வந்து இன்னொரு சூப்பர் ஹீரோ சீரீஸு மூன் நைட். மார்வலோட மூன் நைட் பார்க்கல அப்படின்னா தயவு செஞ்சு மூன் நைட் பாருங்கள், சூப்பராக இருக்கு. நீங்கள் மார்வல் ஃபேன் பட் மூன் நைட் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நீங்கள் அதை பார்த்தே ஆகணும். அது தயவு செஞ்சு மார்வல் வந்து சீசன் 2 ரிலீஸ் பண்ணும், அதை அப்படியே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க, ஏன்னு தெரியல. ஸோ இதனால தான் நான் பார்த்தேன். ஃபஸ்ட் எபிசோட் பார்த்தேன். ஃபஸ்ட் எபிசோடோட ஃபஸ்ட்டு மினிட்லேயே எனக்கு க்யூரியாசிட்டி பம்ப் ஆகிடுச்சு. நீங்கள் ஆல்ரெடி இந்த ப்ளூரிபஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் என்ன மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு. எர்த்துக்கு வந்து கிட்டத்தட்ட 600 லைட் இயர் அவே, 600 லைட் இயர்லேருந்து ஒரு சிக்னல் வருது, ரேடியோ சிக்னல் வருது. இந்த 600 லைட் இயர் இருக்கு இல்லையா, இதை நான் ஒரு சின்னதாக மன்ச் பண்ணேன், இது எவ்வளோ தூரம் அப்படின்ட்டு. இந்த 600 லைட் இயர் அவேலேருந்து ஒரு பிளானட், 600 லைட் இயர் அவேல ஒரு பிளானட் இருக்குது. அந்த பிளானட்லேருந்து ஒரு சிக்னல் வந்து ரீச் ஆகணும். அது வந்து ரேடியோ சிக்னல் கிட்டத்தட்ட 670 மில்லியன் மீட்டர் பெர் ஹவர் ஸ்பீடில் ட்ராவல் பண்ணாலும் அது எர்த்துக்கு ரீச் ஆகிறதுக்கு 600 இயர்ஸ் ஆகும். ஸ்பீடை பாருங்கள், 670 மில்லியன் மீட்டர் பெர் ஹவர். அவ்வளோ ஸ்பீடில் ட்ராவல் பண்ணாலுமே 600 இயர்ஸ் ஆகும் எர்த்துக்கு ரீச் பண்ணுறதுக்கு. இதை இன்னொரு ஆங்கிளில் நான் சொல்கிறேன். ஒரு கமர்ஷியல் ஜெட் எடுத்துக்கோங்க. அந்த கமர்ஷியல் ஜெட் வந்து கிட்டத்தட்ட 575 மீட்டர் பெர் ஹவரில் ட்ராவல் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கமர்ஷியல் ஜெட் அந்த பிளானட்லேருந்து எர்த்துக்கு அந்த சிக்னலை எடுத்துகிட்டு வரணுன்னா எத்தனை வருஷம் ஆகும்னா 700 பில்லியன் இயர்ஸ். மில்லியன் கிடையாது, பில்லியன். மில்லியனுக்கும் ரொம்ப தூரம் இருக்குது. நம்ம சம்டைம்ஸ் மில்லியன் தானே பில்லியன் தானே அப்படின்னு நினைப்போம். மில்லியன் இங்கே இருக்குது, பில்லியன் வந்து எங்கேயோ இருக்குது. ஐ மீன் நான் இப்போது சென்னையிலேருந்து பேசிகிட்டு இருக்கேன். மில்லியன் சென்னையில் இருக்குன்னா பில்லியன் வந்து ஸ்டேட்ஸில் இருக்குது, யூஎஸ்ஏல இருக்குது. அவ்வளோ தூரம் மில்லியனுக்கும் பில்லியனுக்கும். ஸோ கிட்டத்தட்ட 700 பில்லியன் இயர்ஸ் ட்ராவல் பண்ணால் தான் அந்த கமர்ஷியல் ஃப்ளைட் எர்த்தை ரீச் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ தூரத்தில் இருக்கிற ஒரு பிளானட்லேருந்து ஒரு சிக்னல் ரீச் ஆகுது. அது என்ன சிக்னல் அப்படின்னு சயின்டிஸ்ட்லாம் போட்டு மண்டையை உடச்சுன்னு இருக்காங்க. நம்ம பல வருஷமாக நம்மளோட ரேடியோ சிக்னல்ஸை நம்ம ஸ்பேஸில் டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்ருக்கோம். ஏலியன்ஸ் இருக்காங்க அப்படின்றது நம்மளோட தியரி. ஏன்னா ஸ்பேஸ் வந்து ரொம்ப ரொம்ப பெருசு. அவ்வளோ பெரிய ஸ்பேஸில் எர்த்துன்ற பிளானட் மட்டும்தான் லிவபிள் பிளானட்டான்றது அதோட பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி. கண்டிப்பாக எர்த் மாதிரியான லிவபிள் பிளானட்ஸ் இந்த யூனிவர்ஸில் நிறைய இருக்கும். கண்டிப்பாக லிவிங் பீயிங்ஸ் இந்த யூனிவர்ஸில் இருப்பாங்க. ஸோ அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணணுன்றது நம்மளோட ஐடியா. ஏன் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா மேபி அவங்க நம்மளை விட டெக்னாலஜி வைஸ் நம்மளை விட வந்து நாட் ஜஸ்ட் டெக்னாலஜி எல்லா வகையிலையும் வந்து டெவலப்டு பிளானட்டாக இருக்கலாம். அவங்களோட நாலேஜ் நம்மளுக்கு ஹியூமன் கைண்டுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். இதோட ஆப்போசிட் டைரெக்ஷனும் இருக்குது. மேபி அவங்க நம்மளுக்கு த்ரெட்டாக கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணாமல் இருக்க முடியாது இல்லையா. அதனால் நம்மளும் வந்து ரேடியோ சிக்னலை வந்து ஸ்பேஸில் டிரான்ஸ்மிட் பண்ணிகிட்ருக்கோம். பட் இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. எந்த ஒரு ஏலியனுமே வந்து அது நம்மளோட சிக்னலை ரிசீவ் பண்ணி அவங்க வந்து நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சது கிடையாது. ஜஸ்ட் இமேஜின், எர்த்துக்கு ஒரு ஏலியன் சிக்னல் வருது. ரியலி கிட்டத்தட்ட 600 லைட் இயர்ஸில் இருக்கிற ஒரு பிளானட்லேருந்து ஒரு ரேடியோ சிக்னல் வருது. அப்போது வந்து சயின்டிஸ்ட்டுக்கு அது எப்படி இருக்கும்? நாட் ஜஸ்ட் சயின்டிஸ்ட், ஒட்டுமொத்த எர்த்துக்குமே அது எப்படி இருக்கும்? ஒரு 600 லைட் இயர்லேருந்து ஒரு பிளானட்லேருந்து ஒரு ரேடியோ சிக்னலை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம்னாலே இட் ப்ரூவ்ஸ் த ஃபேக்ட் தட் ஏலியன்ஸ் ஆர் தேர். தே ஆர் ட்ரைங் டு கம்யூனிகேட் வித் அஸ். என்ன சொல்ல வராங்கன்ற க்யூரியாசிட்டி இருக்கும்ல. சிக்னல் அமைச்சிருக்காங்க, என்ன சிக்னல், அவங்க என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்ல வராங்கன்ற க்யூரியாசிட்டி இருக்கும்ல. ஸோ அந்த க்யூரியாசிட்டியில் ஒட்டுமொத்த எர்த்துமே இருக்குது. எல்லா சயின்டிஸ்ட்டும் உட்காந்து இது என்ன சிக்னல், இது வந்து மார்ஸ் கோடா, இது என்னது, இதை பிரேக் டவுன் பண்ணணும் அப்படின்னு மண்டையை உடைச்சிட்டு தேடிட்டு இருக்காங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது தான்
ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு இது ஹிட் ஆகுது. இது என்ன சிக்னலாக இருக்கும் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு அந்த சிக்னலில் வந்து ஒரு 4 டோன் இருக்குது, 4 பேட்டர்ன். ஓகேவா? ஸோ 4 பேட்டர்ன் இருக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு யோசிக்கும் போது ஒரு சயின்டிஸ்ட்டுக்கு ஹிட் ஆகுது. நீங்கள் ஆர்என்ஏல பார்த்தீங்கன்னா 4 நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. கரெக்டாக? நீங்கள் பயாலஜி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இல்லை நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்என்ஏல வந்து 4 நியூக்ளியோடைட்ஸ் இருக்குது. குவானைன், இது என்னது, யுராசில், அடினைன், சைட்டோசைனைன். இதை நான் வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 10-15 வருடங்களுக்கு முன்னாடி நான் பயாலஜியில் படித்தது. எனக்கு இப்போது இதை நான் படித்த ஞாபகம் இருக்குது, ஆனால் வந்து மனப்பாடமாக எனக்கு வர மாட்டேங்குது. ஸோ இந்த 4 நியூக்ளியோடைட், இந்த 4 நியூக்ளியோடைடோட டேட்டா தான் அந்த 4 டோனு. ஓகேவா? இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த எபிசோட், அந்த ஃபஸ்ட் எபிசோட் பார்த்துட்டு அந்த சிக்னலோட நுவான்சஸ் உங்களுக்கு புரியலன்னா இதை புரிஞ்சுக்கோங்க. அந்த 4 டோன் வந்து ஒரு ஆர்என்ஏவோட 4 நியூக்ளியோடைடை ரெப்ரசன்ட் பண்ணுது. அந்த 4 நியூக்ளியோடைடையும் இவங்க லேபில் சிந்தசிஸ் பண்ணி பார்த்தா தட்ஸ் அன் ஆர்என்ஏ. அது ஒரு ஜெனட்டிக் கோடு. அதை கம்போஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியுது இட்ஸ் அ லைசோஜெனியா வைரஸ். லைசோஜெனியா வைரஸ் வந்து ஹியூமனோட டிஎன்ஏல, ஒரு ஹோஸ்டோட டிஎன்ஏல போய் அட்டாச் ஆகிடும். ஓகேவா? அந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுன்றது ஒரு ஹோஸ்ட்டுக்கு அந்த வைரஸை கொடுத்து பார்த்தா தான் தெரியும். ஸோ ஹியூமன்ஸ் என்ன பண்ணுறாங்க, லேபில் எலிகளை வச்சு, ரேட்ஸை வச்சு செக் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஐடென்டிஃபிகேஷனும் பண்ண முடியல. இந்த வைரஸ் வந்து என்ன பண்ணுது அந்த ரேட்ஸ்க்கு அப்படின்னு தெரியல. திடீர்னு என்ன ஆகுது, ஒரு கேர்லெஸ்னஸ்னால ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து ஒரு எலி கடிச்சிருது. யூஸ்வலாக எல்லா ஏலியன் இல்லை வைரஸ் விஷயங்களும் இப்படி தானே நடக்கும். கோவிடுமே இந்த மாதிரி தான் ஏதாவது நடந்திருக்கும். நம்ம அந்த சாப்டருக்குள்ளே போக வேணாம், ஜியோ பாலிட்டிக்ஸ்குள்ளே போக வேணாம். பட் ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து இந்த எலி கடிச்சிருது. அந்த சயின்டிஸ்ட்டை இந்த எலி கடித்த உடனே அந்த சயின்டிஸ்ட் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரொபாட் மாதிரி ஆகிடுறாங்க. அவங்க ஃபேஸில் இருந்த ஹியூமன் எக்ஸ்ப்ரெஷன்லாம் போயிடுது. அவங்க ஒரு ரொபாட் மாதிரி ஆகிடுறாங்க. அந்த சயின்டிஸ்ட்டு போயிட்டு கூட இருக்க சயின்டிஸ்ட்டை லிப்லாக் பண்ணுறாங்க. ஓகேவா? லிப்லாக்னா இட்ஸ் நாட் சென்சுவல் லிப்லாக். அவங்கக்கிட்ட அந்த வைரஸ் இருக்குது, அந்த வைரஸை இன்னொருத்தர்கிட்ட டிரான்ஸ்மிட் பண்ணணும். அப்போது எச்சில் மூலமாக டிரான்ஸ்மிட் பண்ணலாம். ஸோ அப்படி டிரான்ஸ்மிட் பண்ணுறாங்க. டிரான்ஸ்மிட் பண்ணோடனே அந்த சயின்டிஸ்ட்டும் ஒரு மாதிரி ரொபாட் மாதிரி ஆகிடுறாரு. ஆனால் ஒரு விஷயம் புரியுது நம்ம பார்க்கும்போது, ஒரு சயின்டிஸ்ட் இன்னொரு சயின்டிஸ்ட்க்கு இந்த வைரஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இவங்க 2 பேருக்குள்ளே ஒரு மென்டலி ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆகுது. அதாவது இவங்க 2 பேர் பேச மாட்டேங்கிறாங்க, பட் இவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது இந்த சயின்டிஸ்ட் தெரியுது, இந்த சயின்டிஸ்ட் என்ன நினைக்கிறாருன்றது இவங்களுக்கு தெரியுது. ஸோ இந்த 2 சயின்டிஸ்ட்டும் போயிட்டு அந்த லேபில் இருக்க மற்றவங்களுக்கும் இந்த வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணி விடுறாங்க. எல்லாரும் அட் அ டைம் என்ன பண்ணுறாங்க, இதை இன்னும் மற்றவங்களுக்கு வந்து எப்படி ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படின்ற வழிகளை பார்த்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வித்தின் அ கப்புள் ஆஃப் டேஸ் டோட்டல் எர்த்தில் இருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. இப்போ தான் வந்து நம்ம ஹீரோயின்னு வச்சுக்கலாம், அவங்க வராங்க. கேரல் வந்து ஒரு ரைட்டர். ஓகேவா? ஒரு ஃபேமஸான புக் ரைட்டர். அந்த புக் ரைட்டர் என்ன பண்ணுறாங்க, அந்த புக் ரைட்டருக்கு வந்து ஒரு அசிஸ்டண்ட் இருக்காங்க. அந்த அசிஸ்டண்ட் வந்து அவங்களோட லவ்வர். ஸோ இவங்க 2 பேரும் ஒரு பார்க் போகிறாங்க. பார்க் போயிட்டு இவங்களில் வந்து கேரல் மட்டும் ட்ரிங்க் பண்ணுறா. ட்ரிங்க் பண்ணிட்டு வெளில வந்தோடனே அந்த அசிஸ்டண்ட், கேரலோட லவ்வர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஏதோ ஆகுது. ஷீ இஸ் டையிங்ன்றது கேரலுக்கு தெரியுது. ஐயோ காப்பாற்றணுமே அப்படின்னு சுற்றி இருக்கவங்க கிட்டலாம் போய் கேட்டால் எல்லாருக்குமே அந்த மாதிரி ஆகுது. ஒரு மாதிரி ஷிவர் ஆகுறாங்க எல்லாரும். ஸோ கேரல் என்ன பண்ணுறா, இவளை கஷ்டப்பட்டு தூக்கி காரில் போட்டுக்கிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. ஹாஸ்பிட்டலுக்கு போனால் ஹாஸ்பிட்டலில் இருக்க எல்லாருமே அப்படி ஆகிறாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி ஷிவர் ஆகிறாங்க. யாருமே கான்ஷியஸில் இல்லை. அவளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் எல்லாருமே வந்து அந்த ஷிவரிங்லேருந்து நின்றுடுது. எல்லாருக்கும் ஷிவரிங் நின்றுடுது.
ஆனால் எல்லாரும் ஒரு மாதிரி ரொபாட்டிக்காக பிஹேவ் பண்ணுறாங்க, எதையோ நோக்கி போகிறாங்க. ஸோ கேரல் வந்து ஒருத்தரை நிறுத்தி, நில்லுங்க, என்ன ஏன் எல்லாரும் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவர் வந்து கேரளை லிப்லாக் பண்ணுறார். ஆனால் கேரளுக்கு எதுவுமே ஆகலை. நான் அதான் யோசிச்சுட்டு இருந்தேன், என்ன உலகத்துக்கே ஏதோ ஆகுது, ஆனால் நம்ம கேரளுக்கு மட்டும் ஏதோ எதுவுமே ஆகலை எப்படி அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ தட் இஸ் த பிளாட். கேரளுக்கு எதுவுமே ஆகலை, ஷீ இஸ் இம்யூன் டு தட் வைரஸ். கேரள் வந்து இவங்ககிட்ட பேசும்போது இன்னொரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறா, எல்லாருக்கும் கேரளோட பேர் தெரியுது. எப்படி யோசிச்சு பாருங்களேன், திடீர்னு நீங்கள் ஏதோ ஒரு நாட்டில் சும்மா நீங்கள் போகிறீங்க, அங்கே யாரோ ஒருத்தர் உங்களோட பேர் சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நாட் ஜஸ்ட் ஹர் நேம், மற்ற எல்லாருக்குமே கேரளை பற்றி எல்லாமே தெரியுது. அப்போ இது எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். எப்படி அவங்களுக்கு தெரியுது கேரளோட இன்ஃபர்மேஷன்? இப்போது கேரளோட ஃப்ரெண்டு வந்து செத்துட்டு இருக்கா, லிட்ரலி ஷீ இஸ் டையிங். மற்றவங்களாம் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறாங்க, பட் மற்றவங்களால காப்பாற்ற முடியல. கேரளோட ஃப்ரெண்டு வந்து செத்துடுறான். கேரளோட ஃப்ரெண்டு கிடையாது, கேரளோட லவ்வர். ஸோ தன்னோட லவ்வர் செத்துட்டா. அப்படி இருக்கும்போது கேரளோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அவளுக்கு ஸ்லோவாக புரிய வருது. எப்படி புரிய வருதுன்னா, அவங்களே சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க இல்லையா இந்த வைரஸ் மூலமாக, இவங்க எல்லாருமே வந்து மென்டலி கனெக்ட் ஆகிருக்காங்க, ஒரு ஹைவ் மாதிரி கனெக்ட் ஆகிருக்காங்க. ஸோ அவங்களே சொல்கிறாங்க, இட்ஸ் அ வைரஸ், நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்துச்சு இல்லையா, வெளி பிளானட்லேருந்து சிக்னல் வந்துச்சு இல்லையா, அது வந்து ஒரு ஆர்என்ஏ அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம், தட் இஸ் அ வைரஸ். அந்த வைரஸ் மூலமாக நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு மைண்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு தான் கேரளுக்கு வந்து புரியுது. இதுக்கு பின்னாடி இருக்க சயின்ஸ்லாம் தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். ஷீ இஸ் நாட் அ சயின்டிஸ்ட், ஷீ இஸ் நாட் இன் டு பயாலஜி, ஷீ இஸ் அ ரைட்டர். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது அவளுக்கு புரியல. பட் சம்ஹவ் ஷீ கம்ஸ் டு அன் அண்டர்ஸ்டாண்டிங் தட் இங்கே இருக்க எல்லாருமே வந்து மென்டலி கனெக்டாக இருக்காங்க. இவங்க எல்லாருமே இப்போ தனித்தனி இண்டிவிஜுவல் கிடையாது, ஒரு பர்சன். இப்போ நான் இருக்கேன், எனக்கும் உங்களுக்கும் அந்த வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, இப்போ நான் ஒரு விஷயம் நினச்சேன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் வந்து உலகத்தோட எந்த மூலையில் இருந்தாலும் அது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஐ வாஸ் லைக் இந்த கான்செப்டே ஐ கெஸ் இதை வந்து வேறு ஏதோ மூவிலையோ வேறு ஏதோ சீரீஸ்லையோ நான் பார்த்த ஞாபகம். பட் அகைன் இந்த கான்செப்டை யோசிச்சு பாருங்களேன். ஐ கெஸ் டுகெதர்ன்ற மூவின்னு நினைக்கிறேன். டுகெதர்ன்ற மூவியில் அது வேறு கான்செப்டு. இங்கே வந்து டுகெதர்ன்ற மூவியில் வந்து ரெண்டு பேரும் ஒன்றா மர்ஜ் ஆகிடுவாங்க, ஃபிசிக்கலி மர்ஜ் ஆகிடுவாங்க. பட் இங்கே வந்து எல்லாம் தனித்தனியாக தான் இருக்காங்க. பட் எல்லாருக்கும் ஒரு வைஃபை கனெக்ஷன் இருக்க மாதிரி, எல்லாருக்கும் ஒரு ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்க மாதிரி, தே ஆர் நாட் செப்பரேட் பீப்புள் எனிமோர், தே ஆர் ஒன் பர்சன். இட் வாஸ் அன் எக்ஸைட்டிங் பிளாட் டு மீ. அந்த எபிசோட் 1 பார்த்தேன், எபிசோட் 2 பார்த்தேன், எபிசோட் 3 பார்த்தேன். இதில் எல்லாத்துலேயுமே வந்து கேரல் என்ன பண்ண ட்ரை பண்ணுறான்னா, இதுக்கு என்ன சொல்யூஷன், இவங்களெல்லாம் நான் டீலிங் பண்ணணுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. ஆனால் மற்றவங்களுக்கு அது வேணாம், மற்றவங்களுக்கு அது நல்லா இருக்குது. மற்றவங்க வந்து கனெக்டடாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஜஸ்ட் இமேஜின், ஒரு டாக்டர் இருக்காங்க, ஒரு இன்ஜினியர் இருக்கார், ரெண்டு பேரும் இன்ஃபெக்ட் ஆகிருக்காரு அப்படின்னா, டாக்டர் வந்து டாக்டர் மட்டும் கிடையாது, டாக்டர் ஒரு இன்ஜினியர் வந்து இன்ஜினியர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு டாக்டரும் கூட. ஸோ எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் தெரிஞ்சிருக்கு. நீங்கள் போயிட்டு பீப்புள் ப்ளீஸராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து இட்ஸ் லைக் சமத்துவம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு சக மனுஷனை வந்து உங்களை மாதிரியே சக மனுஷனை லவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ரெண்டு பேருமே வந்து ஒரே மைண்ட் செட்டில் இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு அப்ரோச் தான். எல்லாருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. பட் கேரளுக்கு என்னன்னா, இந்த வைரஸ் வந்து கேரளோட லவ்வரை சாகடிச்சிருச்சு. அந்த கோவம் அண்ட் ஷீ ஃபீல்ஸ் லைக் யாருமே வந்து இண்டிபெண்ட்டாக இல்லை, எல்லாருமே ஒரு மாதிரி அரெஸ்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு அவள் வந்து ஃபீல் பண்ணுறான். ஏன்னா இப்போது நான் இருக்கேன், எனக்குன்னு சில சீக்ரெட்ஸ் இருக்குது, எனக்குன்னு வந்து ஃபீலிங்ஸ் இருக்குது. அந்த தனிப்பட்ட சீக்ரெட்ஸ், தனிப்பட்ட ஃபீலிங்ஸ், அந்த தனிப்பட்ட எமோஷன்ஸ் இருக்க வரைக்கும் தான் நான்.
நானே இல்லை, எனக்குன்னு ஃபீலிங்ஸ் இல்லை, எனக்குன்னு தனியாக எந்த எமோஷனுமே இல்லை அப்படின்னா நானே கிடையாது இல்லையா? ஸோ அதை வந்து கேரல் புரிஞ்சுக்கிறா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல, பட் இதை வந்து கேரல் புரிஞ்சுக்கிறா. ஒன்று, அந்த வைரஸ் மேலே இவளுக்கு கோவம், தன்னோட லவ்வரை வந்து கொன்னுடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று, இவங்களை எப்படியா விடுவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. அப்போ தான் அவளுக்கு தெரிய வருது, அவள் மட்டும் கிடையாது, அவளையும் சேர்த்து 13 பேர் இம்யூனாக இருக்காங்க அக்ராஸ் த வேர்ல்டு, டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸில். ஸோ இவங்க கூட பேசணும் அப்படின்னு அவன் நினைக்கிறா. அப்படி நினைக்கும் போது இந்த ஹைவ் இருக்காங்க இல்லையா, ஹைவ் மைண்ட்ஸ் வந்து கேரளையும் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அது ஃபோர்ஸ்டாக இருக்கக்கூடாதுன்றது அவங்களோட தாட். அவங்க வந்து யாரையுமே துன்புறுத்த மாட்டாங்க, யாரையுமே ஹர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க ஒரு மாதிரி கேரளை வந்து ப்ளீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேரள் என்ன சொன்னாலும் செய்கிறாங்க. நான் அவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா தனித்தனியாக எல்லாருக்கும் ஃப்ளைட் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க. இவ போயிட்டு அந்த 12 பேர்கிட்ட பேசும்போது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறா. என்னன்னா, அந்த 12 பேரோட ஃபேமிலிஸுமே வந்து அஃபெக்ட் ஆகிருக்காங்க இந்த ஹைவ் மைண்ட்லால். ஆனால் எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே அவங்களுக்கு தெரியல. புரியுதா? இப்போது ஒரு இந்தியன் கேர்ள் இருப்பாள், அந்த இந்தியன் கேர்ளோட பையனுமே வந்து அஃபெக்ட் ஆகிருப்பா. ஆனால் அந்த பையனாக தான் இருக்கா. அவங்களுக்கு வேறு எந்த டிஃப்ரென்ஸுமே தெரியல. இந்த ஹைவ் மைண்ட்ஸ் வந்து இவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுறாங்க, இவங்களை ப்ளீஸ் பண்ணுறாங்க, இவங்க என்ன கேட்டாலும் செய்கிறாங்க. சாப்பிட்றதுக்கு வேணுமா கொண்டு வந்து கொடுக்குறாங்க, எங்கேயா போகணுமா ஃப்ளைட்டு போட்டு கொடுக்குறாங்க. அதில் இன்னொருத்தர் இருப்பான், அஃபெக்ட் ஆகாதவன் இருப்பான், அவன் ரொம்ப இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுவான். எனக்கு வந்து யூஎஸ் பிரசிடெண்ட்டை ட்ராவல் பண்ணுற ஃப்ளைட்டு வேணும் அப்படின்னு கேட்டு அந்த ஃப்ளைட்டில் தான் வருவான். நிறைய எனக்கு கேர்ள்ஸ் வேணும் அப்படின்னு கேர்ள்ஸ் கூட தான் நிற்பான். எனக்கு இது வேணும் அது வேணும்னு அவன் வாங்கி சாப்பிடுவான். ஸோ இவங்க வந்து இன்ஃபெக்ட் ஆனவங்க இவங்களை ப்ளீஸ் பண்ணுறத இன்ஃபெக்ட் ஆகாதவங்க வந்து விரும்புகிறாங்க. ஸோ அதனால் தே டோன்ட் வாண்ட் டு ரிவர்ட் த சேஞ்ச். பட் கேரள் வந்து ரொம்ப சர்டைனாக இருக்கான். இல்லை, நான் வந்து சேஞ்ச் பண்ணியே ஆகணும், நான் வந்து இதை பழைய மாதிரி மாற்றியே ஆகணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கா. ஸோ இவளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, யாருமே நம்ம சப்போர்ட் பண்ண போகிறது கிடையாது, நம்ம தான் இதை எப்படியா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கா. மீன் வைல் அனதர் எண்டில் இன்னும் ஒருத்தரை காமிக்கிறாங்க, அன்அஃபெக்டட் பர்சன். அந்த பர்சன் வந்து யார்கிட்டையும் பேச மாட்டேங்கிறான். ஓகேவா? அந்த பர்சன் வந்து கேரள் கூப்பிட்டதுக்கும் வரலை, ஒரு ரிபலாக உள்ளே இருக்கான். அது அப்படி காமிக்கிறாங்க அந்த ஒரு சீனில். ஐ கெஸ் ஃப்யூச்சரில் கேரளும் அவனும் வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மீன்வைல் கேரள் வந்து இது எப்படி ரிவர்ட் பண்ணுறது அப்படின்னு கண்டுபிடிக்க பார்க்குறான். ஸோ இவங்கெல்லாம் பீப்புள் ப்ளீசஸாக இருக்காங்கல்ல. ஸோ கேரளை கன்வெர்ட் பண்ணுறதுக்கான மிஷினை ஜோஷியான்ற ஒரு பொண்ணு வந்து எடுத்துக்கிறா. அந்த ஜோஷியான்ற பொண்ணு தான் கேரளுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறா. கேரள் வந்து அவகிட்ட ரூடாக தான் நடந்துக்கிறா. பட் இருந்தாலும் ஜோஷியா வந்து என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் கேரளுக்கு பண்ணி கொடுக்குறா. ஜோஷியா இஸ் ஆல்சோ ஒன் இன்ஃபெக்டட் பர்சன். ஸோ இன்ஃபெக்டட் பர்சனுக்கெல்லாம் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் கேரள் இன்ஃபெக்டட் பர்சனெல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணி கேரள் கிட்ட பேசணுன்ற பொறுப்பை ஜோஷியான்ற பொண்ணுக்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த எந்த அளவுக்கு இவங்க வந்து கேரளை ப்ளீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, கேரள் சும்மா கேட்பா, எனக்கு ஒரு கிரெனேட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து கிரெனேட் எடுத்து கொடுத்துருவாங்க. அவள் வந்து இது பொம்மை கிரெனேட் அப்படின்னு நினச்சிப்பா கேரள். அது எப்படி ஒரு பர்சன்ட்ட கிரெனேட் கேட்டால் கிரெனேட் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்களா அப்படின்னு யோசிக்கும்போது, இது ஒரு பொம்மை கிரெனேட் அப்படின்னு கிரெனேடோட பின்ன எடுத்துருவா. உடனே ஜோஷியா வந்து அந்த கிரெனேடை பிடுங்கி தூக்கி போட்டு கேரளை காப்பாற்றி கீழே விழுந்துருவா. அப்போ தான் தெரியும் கேரளுக்கு அது உண்மையாலுமே கிரெனேட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க தான் என்ன கேட்டாலும் செய்கிறாங்க. அதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒருத்த இன்ஃபெக்டட் பர்சன் ஒருத்தனை கூப்பிட்டு இவ கேட்பான். கேட்கும்போது, எனக்கு நியூக்ளியர் பாம் தருவீங்களா அப்படின்னும் போது, உங்களுக்கு நியூக்ளியர் பாம் வேணுமா அப்படின்னு கேட்பான். அந்த கான்வர்சேஷன்லாம் சூப்பராக இருக்கும். அந்த சீன் செம்ம சூப்பராக இருக்கும். ஸோ கேரள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான்னா, தான் என்ன கேட்டாலும் இவங்க செய்வாங்க அப்படின்றது அவளுக்கு நல்லா தெரியுது. அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயம் என்ன ஃபைண்ட் பண்ணுறான்னா, இவங்க பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்றதையும் தெரியுது. அதாவது இவ வந்து ஒரு விஷயத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்குறா. இவளோட லவ்வர் வந்து இவளை பற்றி என்ன நினச்சிட்டு இருந்தா, இவளோட லாஸ்ட் புக்கை பற்றி என்ன நினச்சிட்டு இருந்தான்றது இவளுக்கு தெரியும். அதை வந்து இவ வந்து அவங்கக்கிட்ட இன்ஃபெக்டட் பர்சன் ஒருத்தர்கிட்ட கேட்குறான். இவங்க வந்து கேரளை வந்து ஹர்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா. ஸோ நான் சொல்ல மாட்டேன்னு தான் சொல்கிறாங்களே தவிர, அதை வந்து
கேரளை வந்து ப்ளீஸ் பண்ணுறதுக்காக போய் சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஸோ இவென்ச்சுவலி இவ ப்ரெஸ் பண்ணி கேட்டோடனே சொல்லிடுறாங்க அவள் வந்து அவளுக்கு அந்த கேரளோட லாஸ்ட் புக் பிடிக்கல அப்படின்ட்டு. ஸோ இவென்ச்சுவலி என்ன தெரிய வருதுன்னா, இவங்களால போய் சொல்ல முடியாது, இவங்களால கேரளை ஹார்ம் பண்ண முடியாது, கேரளை என்ன கேட்டாலும் இவங்க வந்து செய்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த தாட் வந்துச்சு. ஸோ கேரள் என்ன கேட்டாலும் சொல்கிறாங்க, கேரள் கிட்ட வந்து போய் சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஏன் கேரள் இவங்கக்கிட்டே போய் கேட்கக்கூடாது? ஏன் வந்து இதை ரிவர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது சொல்யூஷன் இருக்கான்னு அவங்கக்கிட்ட கேட்டால் அவங்க சொல்கிற போகிறாங்க இல்லையா, அதை வந்து இவ கேட்குறான், சொல்ல மாட்டேங்கிறாங்க. தட் இஸ் அ லாக், தட் இஸ் அ டெட் லாக். ஸோ கேரள் என்ன பண்ணுறா, அந்த மெடிசன் பேர் தெரியல, அந்த இன்ஜெக்ஷன் பேர் தெரியல, அந்த இன்ஜெக்ஷனை போட்டால் இட்ஸ் லைக் ஆல்கஹால் மாதிரி உள்ள மைண்டில் என்ன இருக்கோ அதை வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து அதோட பவரை லூஸ் பண்ணிடும். ஸோ அவங்களுக்கே கண்ட்ரோல் இருக்காது. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு கேரள் அவ மேலேயே டெஸ்ட் பண்ணிக்கிறான். டெஸ்ட் பண்ணும்போது ரெக்கார்ட் பண்ணுறா, கேமராவில் ரெக்கார்ட் பண்ணுறா. இவ அப்படியே புலம்புறா, தான் என்னென்ன நினைக்கிறாளோ எல்லாத்தையும் புலம்புறா. அப்போ தான் தெரியுது இந்த இன்ஜெக்ஷனை போட்டால் மனிதனுக்கு வந்து கண்ட்ரோல் இருக்காது, சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வந்து டிஸ்கனெக்ட் ஆகிடும். ஸோ என்ன கேட்டாலும் சொல்லுவாங்க அப்படின்னோடனே, எல்லாமே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டமில் தானே எல்லாம் கனெக்ட் ஆகிருக்காங்க, ஸோ அதை வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு இவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம் அப்படின்னு ஜோஷியாவுக்கு தெரியாமல், ஜோஷியா வந்து இந்த கிரெனேட் போட்டதுனால அவள் வந்து அஃபெக்ட் ஆகிருப்பா, ஹாஸ்பிட்டலில் இருப்பாள், ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கும். ஜோஷியாவுக்கு தெரியாமல் ட்ரிப்ஸில் வந்து அந்த இன்ஜெக்ஷனை போட்டு விட்ருவா. இன்ஜெக்ஷனில் போட்ட உடனே ஜோஷியாவோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் டிஸ்கனெக்ட் ஆகுது. ஜோஷியாவை வெளியில் கூப்பிட்டு போயிட்டு, ஹாஸ்பிட்டல்லேருந்து வீல் சேரில் வெளியில் கூப்பிட்டு போயிட்டு கேரள் கேட்குறா, சொல்லு இதுக்கு எதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்ட்டு. ஜோஷியா வந்து தவிக்கிறா, அவளால் சொல்லாமல் இருக்க முடியல, சொல்லவும் கூடாது. ஓகேவா, இந்த ரெண்டுத்துக்கு நடுவுலையும் தவிக்கும் போது ஜோஷியா வந்து ஒரு மாதிரி பேனிக் ஆகிறா, அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ சுற்றி ஹைவ் மைண்ட்ஸ் எல்லாருமே வந்து கூடிட்டாங்க, எல்லாருமே வந்து நோ கேரள் அப்படின்னு எல்லாம் அழுகுறாங்க. ஸோ அவளுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு தெரிஞ்சோடனே எல்லோரும் காப்பாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இவ கேரள் வந்து அதை கைவிட்டுறான். ஸோ இது வரைக்கும் வந்து லாஸ்ட் எபிசோடுக்கு அது முந்தின எபிசோடாக இருந்துச்சு. லாஸ்ட் எபிசோடில் கேரள் வந்து இந்த விஷயம் நடந்துச்சு இல்லையா, ஜோஷியாவை வந்து ஹார்ட் அட்டாக் வர அளவுக்கு பண்ணிட்டா இல்லையா, அதனால ஹைவ் மைண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஹைவ் மைண்ட்ஸ் எல்லாரும் கேரள் இருக்க ஊரை விட்டு கிளம்பி போய்ட்றாங்க. எல்லாருமே பேக் பண்ணிவிட்டு கிளம்பி போய்ட்றாங்க. வி நீட் ஸ்பேஸ் அப்படின்றாங்க. எங்களுக்கு மேலே இருக்க ஃபீலிங்ஸ் அப்படியே தான் இருக்குது, பட் வி நீட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போய்ட்றாங்க. இப்படி சிட்டியில் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து கேரள் என்ன பண்ணுறா, ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறா. இவங்க எல்லாரும் மில்க் குடிக்கிறாங்க. மில்கை வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் அ ஸ்டேப்பிள்ன்ற மாதிரி, அதுதான் ஃபுட்டுன்ற மாதிரி குடிக்கிறாங்க. ஸோ ஆனால் இந்த மில்கை இவங்க ஆல்ரெடி குடித்த அந்த மில்க் கார்ட்டன்ஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்து பார்க்கும்போது அதில் இருக்க ரிமைன்ஸ் வந்து மில்க் மாதிரி தெரியல. ஸோ இந்த மில்க் ப்ரிப்பேர் பண்ணுற ஃபேக்ட்ரிக்கு இவன் போய் பார்க்கணும் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஃபேக்ட்ரியில் போய் பார்த்தா அவளுக்கு ஒரு ஷாக்கு. ஒரு கவர் மாதிரி இருக்குது. அந்த கவரை காமிக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கவரை வந்து ஒரு பிளர்ட் அவுட் ஷாட்டில் கேரளை காமிக்கிறாங்க. கவரை எடுத்து பார்த்தா கேரள் வந்து சர்ப்ரைஸ் ஆகிறா. ஐ மீன் இட்ஸ் நாட் சர்ப்ரைஸ், இட்ஸ் ஷாக், ஃப்ரீக் அவுட் ஆகிறா, ஷாக் ஆகிறா. அது என்னன்னு தெரியல. ஸோ இதுதான் லாஸ்ட் எபிசோட், இப்படி தான் முடித்தான். ஐ வாஸ் லைக், என்னோட அசம்ஷன் என்னென்னா, அது ஒரு பாடியாக இருக்கும். இவங்க வந்து பாடிஸ் ஆல்ரெடி நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. இந்த கேரளோட லவர் செத்து போனா இல்லையா, அதே மாதிரியே இந்த கேரளோட லவர் ஏன் செத்து போனான்னா, அந்த வைரஸை சில பேரால் ஏற்றுக்க முடியல. இந்த மாதிரி நிறைய பேர் வேர்ல்டில் வந்து செத்து போயிருக்காங்க. சம் மில்லியன் பீப்புள் செத்து போயிருக்காங்க. ஓகேவா, ஸோ அந்த செத்து போனவங்களோட பாடியெல்லாம் எடுத்து இவங்க ஏதோ ப்ராசஸ் பண்ணி அதை தான் இவங்க குடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்றது என்னோட ஒரு அசம்ஷன். ஸோ ட்விட்டரில் போய் பார்த்தேன் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. எல்லாருமே அதான் பேசுகிறாங்க. எல்லாரோட அசம்ஷனும் அதுவாக தான் இருக்குது. அது பாடிஸாக இருக்கணும். அதை ப்ரூவ் பண்ணும் வகையில் ஃபஸ்ட் எபிசோடில் வந்து பாடிஸ்லாம் எடுத்து ஒரு மில்க் டெலிவர் பண்ணுற வேனில் போட்டுட்ருப்பாங்க. ஒரு 4 பாடி இருக்கும். அந்த 4 பாடியை தூக்கி மில்க் டெலிவர் பண்ணுற வேனில் தூக்கி போட்டு எங்கேயோ கூப்பிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் ஃபீல் லைக் இவங்க ஹியூமன் பாடியை ப்ராசஸ் பண்ணி சாப்பிட்டுட்ருக்காங்க. அண்ட் ஏன் அதை சாப்பிட்றாங்கன்னா, அந்த ஃப்ளூயிட் இஸ் ஹெல்பிங் தெம் டு ஸ்டே கனெக்டட் இன் த ஹைவ்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ இது என்னோடய வைல்டு கெஸ். இந்த வாரம் வந்து யூஸ்வலாக ஃப்ரைடே தானே ரிலீஸ் ஆகணும், பட் இந்த வாரம் வந்து ப்ரீபோன் பண்ணிட்டாங்க, வென்ஸ்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த வாரம் ஃப்ரைடே தான் ரிலீஸ் ஆகும், விச் மீன்ஸ் லாங் கேப் இருக்குது. இந்த லாங் கேப்பில் எல்லாரையும் புலம்ப விட்டாங்க. ஸோ பார்ப்போம் அடுத்த எபிசோடில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. இட்ஸ் கெட்டிங் லைக் ஒவ்வொரு எபிசோடு எண்ட்லேயும் ரொம்ப எக்ஸைட்டிங்காக, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக, ரொம்ப டைட் ஸ்கிரிப்டாக போயிட்டுருக்கு. எக்ஸைட்டிங்காக தான் இருக்குது. இதே மாதிரி அடுத்த எபிசோட் ரிலீஸ் ஆன உடனே ஸோ என்னோடய ரியாக்ஷன் அண்ட் என்னோடய தாட்ஸை வந்து அந்த எபிசோடில் நான் வந்து சொல்கிறேன். இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். அன்டில் தென் டாடா பை.